தமிழக பட்ஜெட் 2026 முதல் 27 வரை பள்ளிக் கல்விக்கு 44,527 கோடி ரூபாய். சிஎம் விஜய் அரசின் அதிரடி அறிவிப்புகள். வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசின் 2026 முதல் 27 வரை ஆண்டுக்கான முதல் முழுமையான பட்ஜெட் தற்போது வெளியாகியுள்ளது. இந்த பட்ஜெட்டில் கல்வித்துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருப்பது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இந்த பட்ஜெட்டின் மிகப்பெரிய சிறப்பம்சம் என்னவென்றால், பள்ளிக் கல்வித்துறைக்கு மட்டும் 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது தமிழக வரலாற்றிலேயே பள்ளிக் கல்விக்காக ஒதுக்கப்பட்ட மிகப்பெரிய தொகைகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த நிதியின் மூலம் அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்துவது, மாணவர்களுக்கு புதிய வசதிகளை ஏற்படுத்துவது, ஆசிரியர்களின் திறனை மேம்படுத்துவது, பள்ளிகளின் கட்டமைப்பை வலுப்படுத்துவது போன்ற பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன. அதுமட்டுமல்லாமல் 3734 அரசு பள்ளிகளில் 2132 கோடி ரூபாய் மதிப்பில் நவீனமயமாக்கல் பணிகள் மேற்கொள்ளப்படவுள்ளன. இதில் 2514 தொடக்க பள்ளிகள், 365 நடுநிலைப் பள்ளிகள் மற்றும் 855 உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகள் அடங்குகின்றன. இந்த பணிகளுக்காக மட்டும் 300 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக, மாணவர்களின் உடல்நலத்தை கருத்தில் கொண்டு செயல்படுத்தப்படும் காலை உணவு திட்டத்திற்கு 125 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கப்படும். மேலும் 9 முதல் 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மாணவர்கள் பள்ளிக்கு தேவையான அடிப்படை வசதிகளை எளிதாக பெற முடியும். அடுத்த முக்கிய அறிவிப்பு, கற்றலில் முதன்மை தமிழ்நாடு திட்டம். இந்த திட்டத்திற்கு 25 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் வாசிப்பு திறன், எழுதும் திறன், கணித அறிவு மற்றும் கற்றல் தரத்தை மேம்படுத்த இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். அதேபோல், மாணவர்களின் பாதுகாப்பையும் அரசு முக்கியமாக எடுத்துக்கொண்டுள்ளது. சூப்பர் குவீன் சூப்பர் கேம்பஸ் திட்டத்தின் கீழ் பள்ளிகளில் தினசரி தூய்மை பணிகள், குடிநீர் மற்றும் கழிப்பறை பராமரிப்பு, 24 மணி நேர பாதுகாப்பு போன்ற வசதிகள் ஏற்படுத்தப்பட உள்ளன. இந்த திட்டம் முதற்கட்டமாக 10,000 பள்ளிகளில் செயல்படுத்தப்படவுள்ளது. இதற்காக 139 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் போக்குவரத்து வசதியையும் அரசு கவனத்தில் கொண்டுள்ளது. 11ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு இலவச சைக்கிள் வழங்கும் திட்டத்திற்கு 277 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மாணவர்கள் பள்ளிக்கு எளிதாகச் சென்று வருவதோடு உடல்நலமும் மேம்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது. அடுத்ததாக, சமூகத்தில் போதை பழக்கத்தை ஒழிக்கும் நோக்கில் போதை இல்லா தமிழ்நாடு திட்டத்திற்கு 7 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படவுள்ளன. போதைப் பொருட்களின் ஆபத்துகள் குறித்து மாணவர்களுக்கு தொடர்ந்து விழிப்புணர்வு வழங்கப்படும். மேலும், தமிழ்நாட்டின் பொது நூலகங்களை நவீனமயமாக்கும் பணிகளுக்கும் தனி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் நூலகங்கள், மின்னணு வசதிகள் மற்றும் வாசிப்பு சூழலை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இந்த பட்ஜெட்டை பார்க்கும்போது, கல்வியை மையமாக வைத்து மாணவர்களின் எதிர்காலத்தை வலுப்படுத்தும் முயற்சிகளுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருப்பது தெளிவாக தெரிகிறது. அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்துவது, மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை வழங்குவது, பாதுகாப்பான கல்வி சூழலை உருவாக்குவது, போதை இல்லாத சமூகத்தை உருவாக்குவது போன்ற நோக்கங்களுடன் இந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த திட்டங்கள் அனைத்தும் முழுமையாக செயல்படுத்தப்பட்டால் தமிழ்நாட்டின் கல்வித் தரத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று பலரும் எதிர்பார்க்கின்றனர். இந்த பட்ஜெட் குறித்து உங்கள் கருத்து என்ன? இந்த அறிவிப்புகள் மாணவர்களுக்கு உண்மையாக பயனளிக்குமா? உங்கள் கருத்தை கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற தமிழ்நாடு அரசியல் மற்றும் பட்ஜெட் அப்டேட்களுக்கு எங்கள் தமிழ் பல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் அழுத்த மறக்காதீர்கள். நன்றி.